இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில இந்த மாதத்தின் முதல் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை இந்த வருஷத்தின் 6வது மாதத்தை நம்மை காண செய்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பாதுகாப்போடும் வழிநடத்தின அந்த கிருபை இந்த மாதம் முழுவதிலும் நம்மை பாதுகாக்க அந்த கிருபை போதுமானதா இருக்கிறது. அந்த கிருபை அது வல்லமை நிறைந்த ஒரு தேவ அன்பாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினாலே நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த உலகத்துல பல வகையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பூமிக்கு வெளிச்சமாய் நம்மை தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல, கடந்த வருஷங்கள்ல அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்ப்போம்னா அது எண்ணில் அடங்காதவை, அது கணக்கற்ற நன்மைகள். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை காத்த தருணங்கள், நம்மை விடுவித்த தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையில முடிந்து போனது என்று சொல்லி நாம் நினைத்த தருணங்களிலே தொடக்கத்தை ஏற்படுத்தின அவருடைய அன்பின் அந்த கிருபை, இதை எல்லாவற்றையும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த மாதமும் அந்த கிருபை நம்மை வழிநடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்ம தாங்கி கொண்டிருக்கிறபடியினாலே, அந்த அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினாலே, அந்த தகப்பனுடைய கண்கள் நம் ஒவ்வொருவர் மேலும் பதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த மாதமும் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்ல. வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன். இப்போதான் இந்த முதல் மாதம் ஜனவரிக்குள்ள நம்ம நுழைந்த மாதிரி இருந்தது. ஆனா பாதி வருஷத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இந்த கிருபை அவ்வளோ வேகமா நாட்கள் ஓடின பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் கிருபைக்குள்ள, செட்டைகளின் நிழலுக்குள்ள நம்மை மறைத்து காத்த அந்த தேவனுக்கு நம்ம இருதயத்திலிருந்து நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். இந்த மாதமும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிற மாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இனி நம்முடைய வாழ்க்கையில இங்கே வனாந்தரம் இருக்க முடியாது, அங்கே பாழான ஸ்தலம் இருக்க முடியாது. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாய் இந்த மாதத்திலிருந்து நம்மோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலும் தேவன் என் உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை, மறுபடியும் மறுபடியும் என்னோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 51 3 ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைய ஒரு நாள் இல்ல, தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் என்னோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், இது அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த மாதத்திலிருந்து நம் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியமாய் இந்த வார்த்தை இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க தொடங்குங்கள். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து, வனாந்தரத்தை ஏதேனை போல, அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல அவர் ஆக்க போகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இந்த மாதத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேற தொடங்குகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 51:1, 2.
நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருந்த நாட்களிலே எழுதப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் மிகவும் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. பாபிலோனின் அடிமைத்தனத்துல அவங்க ரொம்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. அங்க எருசலேம் அழிக்கப்பட்டது, தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில மக்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். நம்பிக்கை முற்றிலும் குலைந்து போன சூழ்நிலையில அவங்க நம்மளால எழும்ப முடியுமா அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஏசாயாவின் மூலமாய் தேவன் பேசின இந்த வார்த்தைகள். அவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள். அந்த அந்த நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்து போராடி கொண்டிருக்கிற அந்த பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் யார பாருங்க? ஆபிரகாம பாருங்க. அடுத்ததா சாராள பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் வசனத்துல இருந்து நம்ம வரும்போது தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அப்போ இது ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்துல தேவன் பேசுகிறார். இவர்கள் யாரும் ரொம்ப பெர்ஃபெக்டான பீப்புள்லாம் இல்ல. இவர்கள் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க, நீதியை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இவங்க யாருமே தேவனை முழுமையாக அறிந்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இவங்க யாருமே கிடையாது. தேவனை அதிகமாக அறிய விரும்புகிறவர்கள். இந்த நாளிலும் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா ஒரே ஒரு காரியம்தான், அவரை அறிய வேண்டும். அவர் அறியணுங்கிற விருப்பத்தோட நம்ம தேவைகளுக்காக தேவனை தேடுவது ஒரு ரகம். ஆனால் தேவனை நான் அறிய வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு அவரை அறியும்படிக்கு கூடியிருக்கிறவர்கள் தான் தேவனை தேடுகிறவர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடினால், என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். அவரை முழு இருதயத்தோடும் நம்ம தேடும் பொழுது அவரை கண்டடைகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் தேவைகளுக்காக நம்ம தேவனை தேடுகிறோமா, இல்ல தேவனையே தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவனை உண்மையா தேடுறோம்னா தேவைகள் நம்மை தேடி வரும். இல்ல தேவைகளுக்காக தான் தேவனை தேடுறோம்னா அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானமும் முழுமையும் சந்தோஷமும் நாம் அனுபவிக்க முடியாது. தேவன் எப்பவுமே பர்ஃபெக்டான பீப்புள் அவர் அழைக்கிறது இல்ல. நீங்க அவர் அழைக்கும் போது அவர் யாரெல்லாம் அழைக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க மிகவும் குறைவுள்ளவர்களா இருப்பாங்க, ரொம்ப பயப்படுறவங்களா இருப்பாங்க, எதற்குமே தாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் உணர்கிறவர்களாகவும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும் தான் தேவன் அழைக்கிறத பார்க்கிறோம். பேதுருவை அழைக்கும் போதும் நம்ம அதை தான் பார்க்கிறோம், கிதியோனை அழைக்கும் போதும் அதை தான் பார்க்கிறோம். யாரோ மியூட் போடலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கிற அழைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் எல்லோருமே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறவர்களை தேவன் அழைக்கிறார். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் செய்த சில பாவங்களின் நிமித்தம் தான் அங்க பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பட்டு போறாங்க. அங்க வசனம் சொல்லுது, அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அங்க ஒரு நம்பிக்கையை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்க கொடுக்கிறார். அவர் சொல்றாரு,
நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இது ஒரு உவமையா அங்க இஸ்ரவேல் மக்களிடத்துல தேவன் பேசுகிறத பார்க்கிறோம். உங்கள் ஆரம்பத்தை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்களுடைய ஆரிஜின் என்ன, இத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசுறத பார்க்கிறோம். ஒரு பெரிய பாறையில இருந்து கற்பாறையில இருந்து ஒரு கல் வெட்டப்படுவது போல இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஜாதி இனம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனிலிருந்து உருவானது. ஆபிரகாம் தான் அந்த இஸ்ரவேல் அந்த அந்த கூட்டத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடித்தளமாய் அஸ்திபாரமாய் இருந்தவர் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அங்க ஆபிரகாமை தனியா அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எதுவுமே ஆபிரகாம் செய்யல, எல்லாத்தையும் தேவன் செய்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And I will make of you a great nation and I will bless you and make your name great and you will be a blessing. இது எல்லாவற்றையும் தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல துறவின் குழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கல்லை தோண்டி எடுக்கிற அந்த இடம் போல இஸ்ரவேல் அந்த ஜாதி, அந்த இனம், அந்த கூட்டம் சாராளின் கர்ப்பத்திலிருந்து தோன்றினது. சாராள் தான் அந்த ஜாதியின் தாயாயிருக்கிறாள். இந்த 2 பேரையும் ஒரு உருவகமாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முழு ஜாதி, ஒரு தேசம் இந்த ஒரு ஆணிடமிருந்து, இந்த ஒரு பெண்ணிடமிருந்து உருவானதை நாம் பார்க்கிறோம். இந்த இனம் எப்ப உருவானது? இந்த இஸ்ரவேல் இனம் எப்ப உருவானது அப்படின்னா, குழந்தை பெற தகுதியே இல்லாத ஒரு வயதில் இந்த இஸ்ரவேல் இனம் உருவானது. அது மனித வல்லமையினால் அல்ல, அது தேவனுடைய அற்புதமான செயலினால், கிரியையினால் அந்த முழு தேசமும் உருவானதை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க ஏசாயால அங்க ஆண்டவர் ஒரு நம்பிக்கை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் தனியா இருக்கும்போது தேவன் அவனை அழைக்கிறார். சொல்றாரு, நான் அவனை தனிமையில் இருக்கும்போது அழைத்தேன். ஆரம்பத்துல ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? தனிமையாய்த்தான் இருந்தார், பிள்ளை இல்லாமல் இருந்தார். எதிர்காலம் ஒரு நம்பிக்கையற்ற எதிர்காலமாய்த்தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இந்த இஸ்ரவேல் இனமே முழுவதுமாய் தேவனுடைய வல்லமையினால் உருவான சந்ததியாய் அங்கே ஆபிரகாம் மூலமாய் வந்த சந்ததியாய் இருக்கிறத பார்க்கிறோம். 100 வயதுல ஈசாக்கு என்னும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையின் மூலம் அந்த முழு இஸ்ரவேல் வம்சமும் அங்கே உருவானது என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவரால செய்ய முடியாத காரியம் என்று ஏதாவது இருக்குதா? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி
பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவர் அவனை வெளியே அழைத்து, ஒருவனாயிருக்கிற அந்த ஆபிரகாமை அவர் அழைத்து என்ன சொல்றாரு? நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆபிரகாம் அதுவரைக்கும் தன்னுடைய சரீரத்தை தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை சொல்றாரு, நீ வெளியே வா, இந்த வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தை எல்லாம் உன்னால எண்ண முடியுமா? இவ்வளோ நட்சத்திரங்களையும் நாம் படைத்து சிருஷ்டித்து அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவன் நான். இந்த நட்சத்திரத்தையே உன்னால எண்ண முடியாது, அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியாத நட்சத்திரங்களை உருவாக்கின நான், உனக்கு ஒரு பிள்ளைய என்னால உருவாக்க முடியாதா? அப்படிங்கிறது தான் தேவன் அவனை வெளியே அழைத்து அந்த நட்சத்திரங்களை காண்பிக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் தான் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார்னா அவரா செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை என்பதை நீங்க எப்ப உணர ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த நொடி பொழுதுல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அத்தனை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர், அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறவர். அவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். யாருமே உங்களை புரிந்து கொள்ளலன்னு நீங்க நினைக்கலாம். உங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையாய் அற்பமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரை வைத்து ஒரு தேசத்தை உருவாக்க கூடும் என்றால் உங்க வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை அவரால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆபிரகாம் ஒருத்தன்தான். ஆனா அவருடைய கையில் இருந்த அவன் ஒரு தேசமாக மாறினான். தாவீது ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் தான், ஒரு தேசத்திற்கே ராஜாவாய் மாறினான். யோசேப்பு அடிமையாகத்தான் விற்கப்பட்டவன். அவன் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக அவன் மாறினான். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உடைக்கப்பட்டதாய், நொறுக்கப்பட்டதாய் இந்த ஜனங்களுக்கு சொல்லப்படும் பொழுது, இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவங்க வாழ்க்கை அப்படித்தான் இருந்து, அவருடைய தேசம் அழிக்கப்பட்ட நிலைமையில, ஆலயம் சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில, இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை பாருங்க, நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்க ஆர்ஜின் என்ன? 100 வயதுல மனித வல்லமைக்கு அப்பாற்பட்டு ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து நீங்கள் எல்லாரும் ஒரு தேசமாய் உருவாக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பாழான ஸ்தலங்களை என்னால் தேறுதல் அடைய செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே அந்த ஜனங்களுக்கு தேவன் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் மீதியான ஜனங்களா அங்க இருக்கிறாங்க, பாபிலோன்ல இருக்கிறாங்க. அவனை நான் பெருக பண்ணினேன், அவனை நான் மீட்டெடுத்தேன்னா உங்களையும் நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமும் சாராளும் வயதானவர்களாய், பிள்ளை இல்லாதவர்களாய், முடியாத இயலாத நிலையில், கர்ப்பம் செத்து சரீரம் செத்து போன நிலைமையில் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன, அவங்க சரீரத்துல வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 11:11. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே.
அங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு தேவையானது ஒன்றுதான். அவர் சொல்லிட்டாருன்னா என் சரீரம் அந்த கர்ப்பத்தை சுமக்க பலன் அடைந்தது. அவர் வாக்கு. லிசி கொஞ்சம் மியூட் போட்டு விட. லிசி ஓகே. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. இன்னைக்கு நம்ம உங்க சரீரத்தை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய எந்த பலவீனமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை மாத்திரம் பார்த்தா போதும். உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து 90 வயதுல அந்த கர்ப்பம் பலனடைய முடியும் என்றால் ஒன்னே ஒண்ணு, ஃபெய்த் மட்டும்தான். அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்புனா மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் வேணுமோ அது நடக்கும். மனிதனால் முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மனிதனால் முடியாததை தேவன் செய்தார். அதுக்கு ஒன்னே ஒண்ணு, அவர் உண்மையுள்ளவர் என்று நம்புவது மாத்திரமே. அவரை எவ்வளவு அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகளில ரியலா பார்க்கிறோம், நிஜமா பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவரை சூழ்நிலைகளுக்கு மத்தியில நாம் என்ன செய்யல, நிஜமாய் பார்க்கவில்லை. இன்னைக்கு உங்க நம்பிக்கை, உங்க நிலைமை அது உடைந்து போனதா இருக்கலாம், பலவீனமானதா இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனையோ சாட்சிகளை இன்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீங்க எத்தனையோ டாக்டர்ஸ பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுடைய சூழ்நிலைகள்ல எத்தனையோ காரியங்கள் மாறணும், மனிதர்கள் இடத்துல மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க அதை பார்க்கல. இது நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு நீங்க விசுவாசிங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். நீங்க சம்பந்தப்பட்ட நபர்களை பார்க்க தேவையில்லை, உங்களுடைய சரீரங்களை பார்க்க தேவையில்லை, உங்களுடைய சரீரம் சொல்லுகிற எந்த சிம்டம்ஸையும் பார்க்க தேவையில்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எந்த டாக்டர்ஸால முடியாது, எந்த ட்ரீட்மெண்டால முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கலாம். அது எதுவும் நிஜம் அல்ல. இதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பார்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்போ வசனம் மறுபடியும் அந்த 1வது 2வது வசனம் சொல்றது, நீங்கள் கடந்த காலத்தை பாருங்கள், உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் பின் திரும்பி பார்க்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் வனாந்தரத்தை என்ன செய்கிறாராம், அந்த 3வது வசனத்துல பார்க்கிறோம், ஏதேன் தோட்டமாக மாற்றுகிறார். நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும், கடந்த காலத்தை அவர் செய்த அற்புதங்களை பார்க்கணும். அடுத்ததா நமக்கு வர்ற எதிர்காலத்துல அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்க்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். முதலாவது அவர் ஆறுதல் செய்கிறாராம். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்கிறாராம். வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறார். அடிக்கடியாய் தேவன் இந்த வார்த்தையின் மூலம்தான் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். உங்க வனாந்திரம் எல்லாம் ஏதேனை போல அது மாறுகிறது. இன்னைக்கு இந்த ஆபிரகாம், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த புதிய ஏற்பாடு ஒரு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு என்ன செய்து சொல்லி கொடுக்கிறது.
ஆபிரகாமின் பிள்ளை. இன்னைக்கு அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் உடல் ரீதியாக ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருந்தார்கள். இன்னைக்கு விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்ட நாம் எல்லோருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3 7. கலாத்தியர் 3:7. கலாத்தியர் 3:7, 8, 9 3 வாசிங்க ஆண்டி. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கினார் என்று வேதம் உன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, நீங்க தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள். எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்க அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் யாருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம்? ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க இன்றைக்கு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய நாம் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வசனம் சொல்லுது, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இதுக்கு முன்னாடி ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா சகல ஜாதிகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வசனம் பார்க்கிறோம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சான்? சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவனுக்கு தேவனை தவிர வேற எதையும் நம்பவில்லை. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஆபிரகாம் நமக்கு தகப்பனா இருக்கிறார். இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தகப்பன் தேசத்தை, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல அங்கே தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறார். அங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார், விசுவாசிக்கிறார், நம்புகிறார். இன்னைக்கு நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம்? அங்க பிள்ளைய நீ பலி செலுத்துன்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு. அங்க ஆண்டவருக்கு மேல ஒரு நம்பிக்கை. இவன் தான் எனக்கு சந்ததி, ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி விளங்கும்னு அவர் சொல்லிட்டாருன்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக அவன் அப்படி நம்புறான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற தேவன் என் தேவன் என்பதை நம்பி அங்க என்ன செய்யறானா, அங்க ஈசாக்கை
பலி செலுத்தும்படி அவன் கொண்டு போகிறானாம். இன்றைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் சொன்ன வார்த்தையை அந்த ரோமர் 4வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க அன்றி. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறே போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் 100% அவனுக்கு ட்ரஸ்ட் யார் மேல இருக்கு? தேவன் மேல உண்டாயிற்று. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். நீங்க இன்னைக்கு அப்படி உணர்றீங்களா? அப்படி விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அப்படி விசுவாசிக்கிறோமா? எந்த காரியம் மரித்து போய் இருந்தாலும் அந்த மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஒரு காரியம் இல்ல, அதுக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இதெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் எண்ணங்கள். அவனுடைய எண்ணமே எப்படி இருந்துதான்? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். he didn't consider. அவன் கன்சிடரே பண்ணாத அளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம சொல்றோம், ஆனா இந்த ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்ல இன்னைக்கும் சூழ்நிலைய பார்க்கிறோம், மனுஷரை பார்க்கிறோம், மனுஷருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அவன் எத்தையுமே மனுஷரை வச்சு சூழ்நிலைகளை வச்சு அவன் பார்க்கவே இல்லை. லோத்து அங்க லோத்தின் லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் அங்க வாக்குவாதம் சண்டை உண்டானப்போ அங்க லோத்து கிட்ட சொல்றாரு, நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போ, நான் அதற்கு அந்த திசைக்கு எதிரா நான் போய் குடியிருக்கிறேன். அப்போ லோத்து செழிப்பான இடத்தை அவர் தெரிந்து கொள்றாரு. அப்ப கூட ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன துளி கூட ஐயோ நமக்கு செழிப்பான இடம் நம்மளை விட்டு போயிட்டே அப்படிங்கிற கவலை இல்லை. காரணம் என்னன்னா அவருடைய முழு நம்பிக்கையும் தேவன் மேல் இருந்தது. அவர் தான் என்ன அழைச்சாரு, அவர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. நான் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. அங்க பொறாமை இல்ல, அங்க கசப்பு இல்ல, அங்க அன்பு மாத்திரம்தான் ஆபிரகாம்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவருக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். லோத்துவுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போயும் அந்த லோத்துவுக்காக அவர் செயல்படுகிற மனுஷனா இருந்ததை பார்க்கிறோம். லோத்துவுக்காக அங்க ராஜாக்கள்கிட்ட போய் சண்டையிடுகிறத பார்க்கிறோம். லோத்துவுக்காக அங்கே பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்காக லோத்துவையும் தேவன் பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆபிரகாமின் இருதயம், இதுதான் விசுவாச இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்னா நமக்கு யாரை பற்றியும் பொறாமை எண்ணங்கள் வராது, கசப்பு வராது. இந்த இருதயங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாகத்தான் இருக்கும். இதுதான் ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க வேதத்துல உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் அப்படியே மற்றவர்களை, அவங்கள காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் நேசித்து மன்னிக்கிற இருதயமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்கதான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். நாமும் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பினார். நாம் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும்
வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால், நம்ம எல்லாரும் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் இருக்கிறபடியினால் நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறோம். இப்ப உடல் ரீதியா ஆபிரகாமுக்கு சந்ததி அப்படின்னு பார்த்தோம்னா ஈசாக்கு, இஸ்மவேல், அங்க கேத்தூராள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயையும் ஆபிரகாம் திருமணம் பண்ணியிருந்தாரு. அவங்க சந்ததிகள். உடன்படிக்கையின் மூலமாய் அங்க ஏற்பட்ட அந்த சந்ததிகள் யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தனிமையா இருந்தா ஒன்ன நீங்க உணரணும். ஆபிரகாம் தனிமையாகத்தான் இருந்தான், அவன் ஒருவனாய் இருந்தான். ஆனால் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. நீங்க பலவீனமா இருக்கிறதா ஃபீல் பண்ணா, சாராள் பலவீனமாகத்தான் இருந்தாள். அவளுடைய கர்ப்பம் செத்துப்போன நிலைமையில அவள் மலடியாகத்தான் இருந்தாள். ஆனால் தேவன் அவளுக்கு சிரிப்பின் மகன், புன்னகையின் மகனான ஈசாக்கை தேவன் கொடுத்தார். நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்திருந்தால், இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள்னா, சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலரை தேவன் அங்கே மீட்டதை பார்க்கிறோம். அந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை அவர் மீட்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, முந்தினதை நினைக்க வேண்டாம். ஏசாயா 43:19 பார்க்கிறோம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழச எதையும், உங்க வாழ்க்கையில நடந்த பாஸ்ட் எதையும் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். பாஸ்ட்ல தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஆபிரகாம பாருங்க, சாராள பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க தேவன் அழைக்கிறார். அவன் ஒண்ணுமே இல்ல, அவன் சரீரமும் ஒண்ணுமே இல்ல. ஆனா என்னுடைய வல்லமையினால் அவனுடைய சரீரத்தின் பிறப்பாகிய இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசமாக உருவாகும் என்றால், இன்றைக்கு என்னுடைய வல்லமையினால் உங்க வாழ்க்கை ஏதேனாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவனாய் ஆரம்பித்த அவனை தேவன் என்ன செய்தார்? பெருக பண்ணினார். அதனால எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இடத்தில் தேவன் உங்களை வைக்கவில்லை. ஏதேன், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வனாந்திரம் ஏதேனாக மாறும். ஏதேன் தோட்டம் நமக்கு நல்லா தெரியும், தேவன் படைத்த முதல் மனிதர்களான ஆதாம் ஏவாள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? அவங்க தேவனோடு கூட நெருக்கமா சந்தோஷமா அந்த தோட்டத்துல வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவங்க வாழ்நாளெல்லாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அவர்களை அந்த தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏதேன் அப்படிங்கிறது ஒரு இடத்தை மாத்திரம் குறிக்கிறது அல்ல, சில காரியங்களையும் அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஏதேன், உங்க வனாந்திரம் ஏதேனாக மாறும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார்னா, அந்த ஏதேன் என்பது ஒரு பரிபூரண சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற இடமா இருக்கிறது. ஒரு முழுமையான திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற இடமாக அது இருக்கிறது. அது அமைதியான இடம், அது சந்தோஷமான ஒரு இடம், கவலையற்ற ஒரு வாழ்க்கையான ஒரு இடமாய் அந்த ஏதேன் அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் ஒரு வேர்டா சொல்லணும்னா, இட் இஸ் லைக் எ பாரடைஸ். ஒரு பரதீசை போல அந்த இடம் அவ்வளவு ஆசீர்வாதமானதாக நமக்கு மாற்றப்படுகிறது. இன்றைக்கு சியோன் அப்படின்னாலே அது நம்ம தான். அதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்தர ஏதேனை போல
இந்த ஏதேன் ரொம்ப அழகான இயற்கையான சூழ்நிலையை கொண்டிருந்த ஒரு இடம். அது ஒரு பசுமையான தோட்டம், வளமையான ஒரு இடமாக அது இருந்தது. அங்க அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது, அங்க அன்பு இருந்தது, அங்க எப்பவுமே காட்ஸ் பிரசன்ஸ் இருந்தது. அங்க ரிவர்ஸ், அங்க ஆறுகளின் சத்தம், மரங்கள், பறவைகளின் சத்தம், இதெல்லாம் அந்த ஏதேன்ல நிரம்பி இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய இன்னொரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, அங்க ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்த ஒரு இடமாய் அந்த ஏதேன் இருந்தது. அப்படிப்பட்ட இடமாக உங்கள் வனாந்திரம் மாறுகிறதை நீங்கள் இனி வருகிற நாட்களிலே நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வனாந்திரம் ஏதேனை போல சந்தோஷமும் சமாதானமும் அமைதியும் தேவனோடு கூட எப்பொழுதும் உறவாடுகிற ஒரு சூழ்நிலையும் உண்டாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாய் உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. அங்க பாவம் இல்ல, அங்க மரணம் இல்ல, அங்க நோய் இல்ல, அங்க பயம் இல்ல, அங்க துன்பம் இல்ல. இதெல்லாம் ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் அனுபவித்தவை. தேவன் அவர்களோடு கூட நடந்த ஒரு இடம். கர்த்தராகிய தேவன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்ட ஒரு இடம்தான் ஏதேன். அந்த இன்டிமசில அவங்க அந்த தகப்பனுடைய அன்புக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க? சந்தோஷமா அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எத பத்தியும் பயம் இல்ல. வியாதி வந்துருமோ, மரணம் வந்துருமோ, நமக்கு இப்படி துன்பம் வருமோ, எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். இனி உங்களுடைய வனாந்தரம் இப்படித்தான் மாற்றப்படுகிறதை தேவன் இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய வனாந்தரம் அது ஏதேனை போல மாறுகிறது. அதுக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க செய்ய வேண்டியது, ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தானோ அதே போல நீங்களும் விசுவாசிப்பதுதான் இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்னா, நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிறீர்களா, இல்ல மண்ணானவனை போல சிந்தித்து மாம்ச எண்ணங்களால் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்களா? இன்னும் யாரையும் மன்னிக்க முடியல, நேசிக்க முடியல, கசப்பு, ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலும் ஒவ்வொரு எண்ணம், இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் என்றால் இன்னமும் நாம் என்ன செய்ய முடியல? அந்த தேவன் என் மேல அன்பா இருக்கிறாரு, நான் எல்லோரையும் நேசிக்க முடியும் என்கிற இடத்துக்கு நீங்க வரும் பொழுது உங்களுடைய வனாந்தரம் அது ஏதேனாக மாறுவதில் சந்தேகம் இல்லை. உங்க ஹார்ட் அப்படியே அந்த மனோவிருத்தியை நீங்கள் பெறுவீர்கள். நீங்க கிறிஸ்துவை பார்க்க பார்க்க, ஆபிரகாமை நீங்கள் நோக்கி பார்க்க, அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணி அவனை ஒரு தேசமாக மாற்றினாரே. ஒரு மனுஷன் ஒரு தேசமாய் உண்டாக்கப்பட்டதை நீங்க பார்க்கிறீங்க. இன்றளவும் அந்த தேசம் இருக்கிறது. ஒரு மனிதன் தான். அது தேவனுடைய அந்த மனுஷனும் அந்த சந்ததியும் சாதாரணமா பிறக்கல. 100 வயதுல சாத்தியமற்ற நிலைமையில் அந்த சந்ததி உருவானது. அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், நீங்க இன்னைக்கு மனிதனின் யோசனைப்படி, மனிதனுடைய சிந்தனைகளின்படி நீங்கள் சிந்திக்கிறீர்களா? சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் எதையும் சாத்தியமாக்க வல்லமையுள்ள தேவனை நான் தகப்பனாக பெற்றிருக்கிறேன், அந்த தேவன் என் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் என்கிறதை நீங்கள் உணர்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஏதேன் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த ஹீப்ரு மீனிங் என்ன அப்படின்னா, அது மகிழ்ச்சி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்பம், சந்தோஷம், மன நிறைவு, செழிப்பு, சுகமான ஒரு நிலை அப்படின்னு ஹீப்ருல அந்த ஏதேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறதாம். உங்க வாழ்க்கை நிச்சயமாய் அது ஏதேனை போல மாறும். நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவள்,
நான் வானத்துக்குரியவன் என்கிறத நீங்க எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நேச்சருடைய லாஸ் எல்லாம் அது அவர்களுக்கு செயல்படும். வானத்துக்குரியவர்களுக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான். இந்த நேச்சருடைய லாஸ் எல்லாவற்றையும் மீறி நமக்காக அவர் செயல்படுகிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கே நேச்சருடைய லா அங்க மீறப்பட்டுதான் அவனுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டது. அவன் பிள்ளையை பெற்றான். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவினுடையவர்களாய் வானத்துக்குரியவர்களாய் நம்ம மாறி இருக்கிறோம்னா, இந்த நேச்சர் லா இன்னைக்கு உங்க சரீரம் ஒன்னொன்னையும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சிம்டம் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த நேச்சர் கூட நீங்க நேச்சர் தான், இந்த லா தான் எனக்கு செயல்படுது அப்படின்னு நீங்க நம்பி அதையே நம்பிட்டு இருப்பீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில செயல்படும். இல்ல, என் தேவன் அவர் சூப்பர் நேச்சுரலாய் செயல்படுகிறவர், இயற்கையின் விதிகளை மாற்றக்கூடியவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர். கடல் தண்ணீர் எப்படி பிளந்து வழிவிடும், அது நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு லாவா? கிடையவே கிடையாது. இரும்பை மிதக்க வைக்க முடியுமா? அது என் தேவனுடைய வல்லமையினால் முடியும் என்றால் உங்க வாழ்க்கையிலையும் எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வனாந்தரங்கள் ஏதேனாக மாறுகிறதை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். தேவன் தன்னுடைய மக்களை பழைய நிலைக்கு மாத்திர திரும்ப செய்கிற தேவன் அல்ல, அதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு அவர் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். பரலோக மகிமைய, பரலோக வாழ்க்கைய இந்த பூமியிலேயே நீங்கள் அனுபவிப்பீர்கள். அமைதியாய் வசனம் சொல்லுது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய சந்ததிகளாய் நம்ம இருக்கிறோம்னா நம்மை சுற்றிலும் எல்லாமே அது சமாதானமாய் அமைதியாய் தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏதேனின் வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளா இருக்கிறதோ அதெல்லாம் அவருடைய மகிமையின் சாட்சிகளாக அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உங்களுக்காக மாறுகிறது. பாழான நிலங்கள் எல்லாம் வளமான தோட்டங்களாய் மாறுகிறது. வறண்ட அந்த நிலைகள், வறண்ட சூழ்நிலைகள், வறண்ட காலங்கள் அது அழகாய் ஆராதனை நிறைந்த தோட்டங்களாய் அவைகள் மாறுகின்றன. அதனாலதான் வசனம் சொல்லுது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். உங்க உங்க குடும்பங்கள்ல நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க வீடுகள்ல நிச்சயமாய் நான் இத பேசுறேன், இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வனாந்தரங்கள் ஏதேனை போல, அவாந்திர வெளிகள் கர்த்தரின் தோட்டத்தை போல அது மாறுகிறது. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். உங்கள் பாழான ஸ்தலங்களை எல்லாம் என் தேவன் தேறுதல் அடைய செய்கிறார். உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எல்லாமே வனாந்தரமாய்த்தான் இருந்தது. அடிமையா விற்கப்பட்டா, திருப்பி ஒரு உயர்வு வந்தது போல இருந்தது, மறுபடியும் ஒரு சிறையிருப்பு, மறுபடியும் ஒரு வனாந்தரம். ஆனால் அவனுடைய வனாந்தரம் ஏதேனை போல மாறினது. அந்த தேசத்துக்கே அவன் அதிபதியாய் அவன் உயர்த்தப்பட்டான். நகோமியினோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் இழந்தவளாய் அவள் மோவாபில இருந்து அங்க வர்றா. அவ சொல்றா, என்னைய கசப்புன்னு சொல்லி கூப்பிடுங்க, மாறா. ஆனா அவளுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக ரூத் பெற்ற பிள்ளையின் மூலம் அவளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். வனாந்திரம் தேவனுடைய இறுதியான திட்டம் அல்ல. நீங்க இன்னைக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலையில, தனிமையான சூழ்நிலையில, வறண்ட சூழ்நிலையில இருந்தா கூட இது உங்களுடைய
வாழ்க்கையின் கடைசி சாப்டர் கிடையாது. இதுதான் உங்களுடைய ஆரம்பம். அவர் இந்த வனாந்தரத்தின் காலத்துலதான் நமக்கு நிறைய காரியங்களை அவர் பயிற்றுவிக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 40 வருஷம் மோசைய வனாந்தரத்துல தேவன் ட்ரெயின் பண்றாரு. 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில சகல வித்தைகளையும் அவர் கற்றுத் தெரிந்தவராய் இருந்தாரு. அப்போ இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படி தேவன் அழைக்கவில்லை. இந்த வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்த பொழுதுதான் அவருக்கு அங்க ட்ரைனிங்கே நடக்குது. இயேசுவும் தன்னுடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு வனாந்தரம் வந்தது. ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த லோன்லினஸ், அந்த பாத், இன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த ஒரு பாதை இருக்கும் இருக்கும் அதுல சந்தேகமே இல்லை. உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு தனிமையின் பாதை இருக்கும். அந்த தனிமையின் பாதையில தான் அவர் நம்மை நயம் காட்டி அழைக்கிறாராம். அங்கதான் நமக்கு ட்ரெயினிங்கே நமக்கு நடக்குது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைய நான் திரும்பி பார்க்கிறேன்னா நான் நிச்சயமா சொல்ல முடியும், எனக்கு வந்த வனாந்தரத்துலதான் தேவன் என்னை பயிற்றுவித்தார், பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார், பல சூழ்நிலைகளை எனக்கு புரிய வைத்தார். இன்னைக்கு அந்த வனாந்தரத்துல நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் இன்றைக்கு பல பேருக்கு அது அது ஜீவனாய் கடந்து போகிறது, ஆசீர்வாதங்களாய் கடந்து போகிறதுனா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம போன அந்த தனிமையின் சூழ்நிலை, அந்த சோதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை இன்றைக்கு பலருக்கு அது வெளிச்சமாய் கடந்து போகும், பலருக்கு ஆறுதலாய் அது கடந்து போகும், பலருடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த வனாந்தரத்தை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த வனாந்தரத்தின் நேரத்துல நீங்க அவரை தேட ஆரம்பிங்க, அவரை அறிய ஆரம்பிப்பீங்க. அவரை அறிய 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 அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருபை, சமாதானம் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். வாசிக்கலாம் அந்த ஓசியா 2வது அதிகாரத்துல அன்றைக்கு நம்ம தியானித்த ஒரு வசனம். 14, ஓசியா 2:14-15. ஆயினும் இதோ, நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். வசனம் சொல்லுது, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. இந்த வனாந்தரத்துலதான் நம்ம உண்மையாய் தேவனை தேட ஆரம்பிப்போம். சூழ்நிலையில எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது, தேவன் பெரிதாய் தெரிய மாட்டார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வனாந்தரத்துல அவருடைய அதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டு தான் இருப்பாரு. ஆனா அவருடைய சத்தத்தை நாம் கேட்க மாட்டோம். நமக்கு உலகம் பெருசா தெரியும், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பெரிதாய் தருவார்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அன்பு நமக்கு பெருசா தெரியும். ஆனால் என்றைக்கு நமக்கு ஒரு வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வருதோ அன்றைக்கு தான் அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்கிறவர்களாய் மாறுகிறோம். வசனம் சொல்லுது, அந்த வனாந்தரத்திலே அவளை அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். எகிப்து தேசத்திலிருந்து அவங்க செங்கடலை கடந்து வந்தப்போ அந்த பாட்டு அவங்க அவ்வளோ துதிக்கிறாங்க. எப்படி ஒரு தேவன், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போதான் அதை நினைச்சு பார்க்கிறாளாம். அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. அடுத்த வசனம் சொல்லுது, அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல், அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, நான் உனக்கு எஜமான் என்று நீ என்ன சொல்ல மாட்ட, என்னை ஈஷி என்று சொல்லுவாய், நீ என்னை கணவன் என்று நீ என்ன சொல்லுவாய்.
வசனம் சொல்லுது ஏசாயா 54:4, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பும் அது ஒரு சாதாரண எப்படினாலும் அந்த அன்புல ஒரு குறைவு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு, அவர் சொல்றாரு, நான் உனக்கு நாயகனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஈஷியாய் இருக்கிறேன். இந்த தேவன் நம்முடைய வனாந்தரத்தை அவர் ஏதேனாக மாற்றுகிறாராம். அவர் நம்முடைய வனாந்தரத்தை ஏதேனா மாற்றுவார்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளிலும் குறைவுகளை நாம் பார்க்கவே முடியாது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற உபத்திரவங்கள் அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சையை உண்டாக்குது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அதனால அதை குறித்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எண்ண வேண்டுமாம். உங்களுடைய வனாந்திரம் அது நிரந்தரம் அல்ல. எந்த வனாந்திரமும் நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அது நிரந்தரம் அல்ல. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆகார பார்க்கிறோம், அங்க வனாந்திரம், யாருமே அவளுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு வனாந்தரமாய் அவளுடைய சூழ்நிலை இருந்தது. அந்த வனாந்தரத்திலையும் தேவன் அங்கே அவளுடைய சத்தத்தை கேட்டதை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அவ சொல்றா, என்னை காண்கிற தேவன் எல்ரோயி அப்படின்னு சொல்லி அங்கே தேவனை அவள் அழைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நீதியை பின்பற்றுகிறவள் 3 காரியம் அந்த முதல் வசனத்தை சொல்லுது. எனக்கு செவி கொடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்க எங்க இருந்து வந்தீங்கிறத நோக்கி பாருங்க. இன்றைக்கு அவருக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? இல்ல சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உங்க சரீரம் கொடுக்கிற சிம்டம்ஸ், இல்ல மக்கள் உங்களை குறித்து சொல்லுகிற காரியங்கள், இதற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? வசனம் சொல்லுது, எனக்கு செவி கொடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்க எங்க இருந்து வந்தீங்கிறத நீங்க நோக்கி பாருங்க. உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில், அவன் ஒருவனாய் இருக்கும் போது 100 வயசுல அவனை அழைத்து அவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி தேசமாக்க முடியும் என்றால் அவனை நோக்கி பாருங்க. இதுதான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. இன்னும் நம்ம கிடைக்காத ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏற்கனவே பெற்ற அற்புதங்களை நினைத்து பார். நீ ஆபிரகாம பாரு, சாராள பாரு, உனக்கு உன் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் செய்த அற்புதங்களை நினைத்து பார். அதனாலதான் தாவீது எழுதுறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு மறந்து போறதுதான் மிகப்பெரிய நமக்கு துக்கத்தை விளைவிக்கிற காரியமா இருக்கிறது. நம்முடைய ஆரம்பம் இன்னைக்கு நம்முடைய முடிவு அல்ல. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தாவீது அற்பமா எண்ணப்பட்டான், குடும்பத்திலேயே அற்பமா எண்ணப்பட்டான், தாய் தகப்பனால் அற்பமா எண்ணப்பட்டான், சகோதரர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டான். ஆனா ஏற்ற காலம் வந்த பொழுது அவன் பலத்த ஜாதியாய் அவன் மாறினதை பார்க்கிறோம். இன்னைக்கும் தேவனுடைய கிருபையினால நாம் நிலை நிற்கிறோம் என்பதை உணர்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால், தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்ள போகும் பொழுது அப்போ இருந்த கோலியாத்தை பார்க்கல. அவன் ஏற்கனவே சிங்கத்தை அவன் வென்றதையும், கரடியின் வாயிலிருந்து தேவன் அவனை காப்பாற்றினதையும், அந்த ஆடுகளை காப்பாற்றினதையும் அவன் நினைவுபடுத்தி பார்க்கிறான். அப்போ கடந்த கால கிருபைகளை நம்ம நினைவு கூறும் பொழுது நம்முடைய எதிர்கால வெற்றிக்கான விசுவாசத்தை அது உருவாக்குகிறது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க இப்படி உணர்வீங்க, நான் ரொம்ப பின்னாடி இருக்கிறேன், என்னால முடியாது, என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ இருக்கிற இடத்தை பார்க்காத, நான் உன்னை எங்க இருந்து கொண்டு வந்தேன், நீ உன் இடம் என்ன, உன் ஆர்ஜின் என்ன, உன் ஆரம்பம் என்ன. நீ உதவியற்றவனாக இருந்த, வழி தெரியாதவனா இருந்த, நம்பிக்கையற்றவனா இருந்த, ஆனா இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருக்கிற, நீ அதை பார். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர்
அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய குறைவுகளை, பலவீனங்களை, சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை விட என்னுடைய வல்லமையை பார், நான் எவ்வளவு உண்மையுள்ளவன் என்பதை பார். ஆபிரகாமுடைய சரீரத்தின் சூழ்நிலையை பார்த்தா எதிர்காலம் முடிஞ்சு போனதை போலத்தான் தெரியுது. ஆனா அவர் தேவனை பார்த்த பொழுது அவர் ஒரு தேசத்தை பார்க்கிறார். நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தேசத்தை அங்கே பார்க்கிறத பார்க்கிறோம். எல்லோருமே வேதத்துல கிதியோனை பார்க்கும் பொழுது கிதியோன் தன்னை பயந்தாங்குழியா பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவனுடைய பின்னாடி உள்ள சூழ்நிலையை பார்க்கிறாரு, பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். உங்களையும் தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு விதை அது ஒரு பெரிய காடாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த விதைக்கு இருக்கிறது. ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே அழித்து விடுகிற ஒரு நெருப்பாக அது மாறுகிறது. வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். இத மாத்திரம் நீங்க இன்னைக்கு நம்புவீங்கன்னா உங்களுடைய வனாந்தரங்கள் அனைத்தும் ஏதேனை போல அது மாறிவிட்டதை நீங்கள் உணரத் தொடங்குங்கள். தேவனுடைய ஆசிர்வாதம்ங்கிறது அது வெறும் பணம் செழிப்பு மாத்திரம் அல்ல, அது தேவனுடைய தயவு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய வாக்கு தத்தம் எல்லாவற்றையும் உள்ளடக்குனதுதான் அவருடைய ஆசீர்வாதம். யோசேப்பு அடிமையா இருந்தப்பையும் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், சிறையில இருந்தப்பையும் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அடிமையா இருந்தப்போ அங்க போத்திபார் வீட்டுல போத்திபார் கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது. சிறைச்சாலையில போடப்பட்டப்போ சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. தானியேலை பார்க்கிறோம், தானியேலுக்கு அங்க அவனுக்கு மேல் இருந்த அந்த தலைவனுக்கு தானியேலுக்கு அவனுடைய கண்கள்ல அங்க தயவு கிடைக்குது. எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. அப்போ தேவனுடைய ஆசிர்வாதம்ங்கிறது வெறும் பணம் மாத்திரம் அல்ல, எல்லோருடைய கண்களிலும் அங்கே தயவு உண்டாகிறது, அங்கே பாதுகாப்பு உண்டாகிறது, அங்க கைடன்ஸ் கிடைக்குது. இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதுனா, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா அவருடைய தயவு நம்ம மேல இருக்குது. எங்க போனாலும் நமக்கு தயவு இருக்கு, மனுஷர்களுடைய தயவு நமக்கு இருக்கிறது. நீங்க எங்க வேணாலும் போங்க, அங்க காட்ஸ் ஃபேவர் இருக்கும், மனிதர்களுடைய தயவும் உங்க மேல இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதை அவர் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையை புன்னகையால் அவர் நிரப்ப போகிறார். சந்தோஷம். சாராளுக்கு எப்படி ஒரு புன்னகையை கொடுத்தாரோ, ஈசாக்கு என்னும் புன்னகையை அவர் கொடுத்தாரோ, உங்க வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உங்க வாழ்க்கையில இனி உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆகார போல யாரும் அவளை கவனிக்கல. அந்த தனிமையா இருந்த சூழ்நிலையில தேவன் அவளுடைய அந்த பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். மனிதர்கள் மறந்த இடத்தில் தேவன் அங்கே அவளுக்கு ஆறுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். அதனால உங்க கவலைகள் எல்லாத்தையும் இந்த நாள்ல அவர் மேல இறக்கி வச்சிருங்க. அவர் உண்மை உள்ளவர்னு நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்க கவலைகளை நீங்க அவர் மேல இறக்கி வைக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க பேர்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்க முழுவதுமாய் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணரவில்லை. விசுவாச மார்க்கத்தார் தான் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எது உங்களை பேர்டன் ஆக்குது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். உங்க அப்பா யாரு? உங்களை விசாரிக்கிறவர், உங்களை கேர் பண்ணுகிற ஒரு அப்பா. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் அப்பாட்ட கொடுக்க முடியுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட கொடுத்துதான் ஆகணும்.
அதுதான் நீங்க பிள்ளைன்னு உணர்கிற ஒரு வாழ்க்கை. For he cares for you. அவர் உங்களை கேர் பண்ணுகிற அப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய உடைந்த வாழ்க்கை, நிறைவேறாத கனவுகள், உங்களுடைய நீங்க முயற்சி பண்ணி நீங்க தோல்வி அடைந்த அந்த தருணங்கள், இழந்த வருஷங்கள், இதை எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். உங்கள் பாழான ஸ்தலங்களை அவர் தேர்தலடைய பண்ணுகிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். உடைந்த இருதயத்தை பார்த்து அவர் விலகி போறதில்ல, உங்க கூட தான் அவர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுடைய வறட்சியான சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, உங்களுடைய காத்திருப்பு, பல வருஷங்கள் நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்க. இந்த இடத்துல அவர் உங்களுக்கு ஏதேனை உண்டு பண்ணுகிறார். அங்க தேவனுடைய பிரசனம் உங்க வாழ்க்கையை நிரப்புது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, வளமையாய் செழிப்பாய் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, சந்தோஷமாய் மாறுகிறது. உங்க வாழ்க்கை அவர் கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறது. ஒரு தோட்டம் எப்பவுமே அது தானாய் உருவாவது இல்லை. அது ஒரு தோட்டக்காரனுடைய பராமரிப்பு இருந்தாதான் அந்த தோட்டம் அழகா இருக்கும். அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அழகான தோட்டமாய் அவர் மாற்றுகிறார். அவர் நம்மளை கவனிக்கிறாரு, அவர் நம்மளை வளர செய்கிறாரு, அவர் நம்மை பாதுகாக்கிறாரு, அவர் நம்மை கனி கொடுக்க செய்கிறார். வசனம் சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம வேலை அவரை சார்ந்திருப்பது, அவரில் நிலைத்திருப்பது மாத்திரம்தான் நம்ம வேலை. நம்மளை கவனிக்கிறது, நம்மளை வளர செய்யறது, நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை கனி கொடுக்க வைப்பது எல்லாம் அவரின் செயலாய் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம், ஆராதனையை உண்டாக்குவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாய் மாறுகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த மாதத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் உடைந்து போனவைகளை அவர் சீர்படுத்துகிறார். வறண்ட நிலத்தை, வறண்ட வாழ்க்கையை போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் பசுமையாக்குகிறார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். பாழடைந்தவைகளை ஏதேன் தோட்டமாக அவர் மாற்றுகிறார். அழுகையை அவர் களிப்பாக மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை அவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிறாராம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தரத்தை பார்க்கிற, நான் உன் வாழ்க்கையில இருக்கிற ஏதேனை பார்க்கிறேன். நீ பாழடைந்த நிலத்தை நீ பார்க்கிற, நான் உன் வாழ்க்கை தோட்டமா இருக்கிறத பார்க்கிறேன். நீ இப்போ இருக்கிற நீ கண்ணீரை, உன் வாழ்க்கையில நீ சிந்துகிற கண்ணீரை பார்க்கிற, நான் உன் வாழ்க்கையில நீ செலுத்த போகிற துதியின் சத்தத்தை நான் பார்க்கிறேன். அதே தேவன் ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வறண்டு போன பகுதிகளை அவர் செழிக்க செய்ய, மலரச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க தேவனுடைய கைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இன்றைய வனாந்திரம் அது நிரந்தரமானது அல்ல. அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை முடிந்து போனது. அது ஏதேனாக மாறும் சூழ்நிலை அது தொடங்கி விட்டது. நீங்க அதை சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கை ஏதேனாய் மாறிவிட்டது. நீங்க எதையுமே பார்க்க வேண்டாம். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பிட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தம் அது வெறுமையாய் திரும்பாது. இது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்றாலும் இன்றைக்கு ஆவியானவர் இதை பிரத்யட்சமாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வனாந்தரம் அது ஏதேனாக மாற தொடங்கி விட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் வெளியரங்கமாய் காணப்போகிறீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வனாந்தரத்தை நீர் ஏதேனாக
மாற்றுகிறீர். அந்த ஏதேன் தோட்டத்தை நாங்க கற்பனை பண்ணி பார்க்கிறோம்ப்பா. அங்க முற்றிலும் அங்க கனி கொடுக்கிற மரங்கள், அந்த தோட்டம் முழுவதும் அழகான பூக்கள், அங்க நதியின் சலசலப்பு, அந்த தண்ணீர், அமைதியான அந்த நதியின் சத்தம், அங்கே பறவைகளின் சத்தம், அங்க விலங்குகள் எல்லாம் அமைதியா அங்க ஒன்றுக்கொன்று சந்தோஷமாய் உறவாடி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம் அப்பா. இப்படி ஒரு வாழ்க்கையாய் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறீர் தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாசஸ்தலத்தை, எங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நாங்கள் ஒரு குறைவையும் காண மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நாங்க பார்க்கிறோம் ஏசாயா 35 நாங்கள் பார்த்தபடி வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக, வறண்ட நிலம் நீரூற்றுகளாக, வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுக்கிறீங்கப்பா. பெரும் பாதையான அங்கு வழி ஒன்றை நீங்க எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறீங்க. அது பரிசுத்த வழி. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். நாங்கள் உம்மால் மீட்கப்பட்டவர்கள் அப்பா. சியோனில் இருக்கிற ஜனம் உம்மால் மீட்கப்பட்ட ஜனம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்க இருக்கிறோம்னா உங்களால மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே எங்களை எதுவும் சிங்கம் அங்க வரப்போவதில்லை. நாங்க கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாங்கள் சீயோனுக்கு வந்து விட்டோம் அப்பா. நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் நீர் வைக்கிறீர். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எங்களுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நிறைவேறுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையை பார்க்க போவது இல்லை, உங்களை நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்த அப்பா ஆபிரகாமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை பெற்ற சாராளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மனித வல்லமையினால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தேசத்தை அவர்கள் சந்ததியில நீங்க உருவாக்கலப்பா. உம்முடைய வல்லமையினால் நீர் உருவாக்கினீர். அதே வல்லமையைத்தான் விசுவாசமுள்ள சந்ததியாராய் இருக்கிற நாங்கள், ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிற நாங்கள் விசுவாசத்துடனே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், திடப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.